இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. டெல்லி யமுனையில் வெள்ளம் பாய்ந்தோடுவதால் குடியிருப்புகளுக்குள் புகுந்த தண்ணீர். சாலைகளில் குளம்போல் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. டெல்லியில் தலைமைச் செயலகம் அருகே உள்ள சுரங்கப்பாதையிலும் புகுந்தது வெள்ளம். முகாம்களையும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதி. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் கனமழையால் ஷிப்ரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றங்கரையோர கோயில்கள் வெள்ளத்தில் மூழ்கின. ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் கனமழையால் செனாப் நதிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. பக்லிஹார் அணையில் தண்ணீர் திறப்பு, சீறிப்பாயும் வெள்ளம். வரும் 8ஆம் தேதி ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். 9ஆம் தேதி நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 78,360 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த சில நாட்களாக விலை உயர்ந்து வந்த நிலையில் இன்று சற்று குறைந்தது. இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் படத்தை திறந்து வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். உலகத் தலைவர் பெரியார் என்றும் வீடியோ பதிவிட்டு முதல்வர் பெருமிதம். ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் நம்முடைய சுயமரியாதை தலைவர், தன்மான தலைவர், நம்முடைய தந்தை பெரியாருடைய திருவுருப்படத்தை திறந்து வைக்க இருக்கிற இந்த செய்தி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆகவே திறந்து வச்சு பேசுறதில் நான் உள்ளபடியே பெருமைப்படுறேன். அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்த வழக்கு நிராகரிப்பு. உரிமையியல் நீதிமன்றத்தின் பழனிசாமியின் மனு தள்ளுபடியான நிலையில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுகவுக்கு தனித்து போட்டியிட தைரியம் இருக்கிறதா என அன்புமணி கேள்வி. திமுக தனித்து போட்டியிட்டால் பாமகவும் தனித்து போட்டியிடும் என சவால். திமுக தனியாக போட்டியிட்டால் பாமக தனியாக போட்டியிட தயங்காது. அந்த தைரியம் திமுகவுக்கு இருக்கிறதா? பூந்தமல்லி சுங்குவார் சத்திரம் இடையே மெட்ரோ பணிக்காக 2126 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது தமிழக அரசு. பரந்தூர் வரை அமைக்கப்படும் மெட்ரோ வழித்தடத்திற்கு 2 கட்டங்களாக நடைபெற இருக்கும் பணிகள். வரும் 13ஆம் தேதி முதல் திருச்சியில் தவேக தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்குவதாக தகவல். ஒரு நாளைக்கு 2 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டம். அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை வரும் 15ஆம் தேதி அமல்படுத்த உத்தரவு.
வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. ஜிஎஸ்டி வரி குறைப்பின் முழு பலனும் மக்களுக்கு சென்று சேர வேண்டும். தொழில் வணிகத்துறையினருக்கு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தல். மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் 8 ஆண்டுகள் தாமதமானது. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். ஜிஎஸ்டி வரி விகிதம் குறைக்கப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வரவேற்பு. 2 விகிதங்களாக ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டது முன்னேற்றத்தை உறுதி செய்வதாக பாராட்டு. மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி குறைப்பை வரவேற்று பாஜகவின் குரலாக பேசுகிறார் பழனிசாமி. மாநில அரசின் வருவாய் நிதி சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தாதது ஏன் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. டாஸ்மாக் கடைகளில் மதுபான பாட்டில்களை காலியாக திரும்ப பெறும் திட்டத்தை நவம்பர் 30க்குள் அமல்படுத்துக. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவின் சிறந்த கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் தொடர்ந்து 7வது ஆண்டாக சென்னை ஐஐடி முதலிடம். மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் 2வது இடம். தமிழகத்தில் பரவும் வைரஸ் காய்ச்சல். தினமும் எத்தனை பேருக்கு காய்ச்சல் பாதிப்பு என கணக்கெடுக்கும் நடவடிக்கை தொடக்கம். சென்னையை தொடர்ந்து கோவையிலும் டீ காஃபி விலை உயர்வு. டீ 20 ரூபாய்க்கும் காஃபி 26 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. நாளை ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை சந்தையில் பூக்கள் விலை அதிகரிப்பு. 1 கிலோ மல்லிகைப்பூ 1200 ரூபாய்க்கு விற்பனை. கோவை காரமடை ரயில்வே மேம்பாலத்தில் பழுதாகி நின்ற கல்லூரி பேருந்தால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஸ்தம்பித்து நின்ற வாகனங்கள். 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு போக்குவரத்து சீரமைப்பு. ஸ்பெயினில் ஏற்பட்ட மிக பெரும் காட்டுத்தீக்கு காலநிலை மாற்றமே முதன்மை காரணம். சர்வதேச வானிலை ஆய்வு அமைப்பு தகவல். உக்ரைன் மீதான போர் நிறுத்தப்பட இந்தியாவுக்கு அதிக வரி விதிப்பது அவசியம். அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் ட்ரம்ப் அரசு தரப்பில் வாதம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.